Hi Kim, good morning. Actually நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணபடி இன்னைக்கு நம்ம விக்டோரியஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டெக்னாலஜி ADAS. ADAS stands for Advanced Drivers Assistance System. இதுல நம்ம மொத்தமா 10 ஃபீச்சர்ஸ் விக்டோரியஸ்ல கொடுத்திருக்காங்க. 4 நமக்கு கவர்மெண்ட் ரெகுலேஷன் படி நீங்க டிஃபால்ட்டா அதை டிசேபிள் பண்ணாலும் அடுத்த தடவை நீங்க இக்னைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஏபிள் ஆயிக்கிறோம். அந்த டெக்னாலஜில வரக்கூடிய மொத்தம் 4 ஃபீச்சர் பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுல நம்மள வரக்கூடியது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆர் ஃபார்வர்ட் பொசிஷன் வார்னிங். அதாவது நம்ம வண்டி டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியில ஃப்ரண்ட் ஃபேசிங்ல பவர்ஃபுல் சென்சார்ஸ், கேமராஸ் அண்ட் ரேடார்ஸ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது விண்ட்ஷீல்டுடைய ஃப்ரண்ட்ல நம்ம IRVM உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் ரியர் வியூ மிரருக்கு முன்னாடி நமக்கு இந்த கேமராஸ் சென்சார்ஸ் செட் பண்ணிடுறாங்க. நம்ம கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம கார் குயிக்கா அடுத்த காரை அப்ரோச் பண்ணும் பொழுதோ இல்ல நம்மளுடைய ஒரு டேஞ்சரான ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம கார் இன்னொரு காரோட போய் நிற்கும் பொழுதோ நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். இது வந்து இதோட பொல்யூஷனை கால்குலேட் பண்ணிட்டு இந்த வண்டி வந்து இன்னொரு காரோட போது இம்பாக்ட் ஏற்படுத்துற பொல்யூஷனை கால்குலேட் பண்ணி கஸ்டமருக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் டெஸ்ட் மூலமாக 2 விதமான வார்னிங் கொடுக்கும். ஒன்னு ஆடிபிளா கொடுக்கும், இன்னொன்னு நமக்கு டிஸ்பிளேல கொடுத்துரும். சோ இந்த மாதிரி டிரைவருக்கு பொல்யூஷன் ஏற்படக்கூடிய அலர்ட்டமற்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதை நம்ம ஃபார்வர்ட் அல்லது ஃப்ரண்ட் பொல்யூஷன் வார்னிங் சொல்றோம். நம்ம முதல்ல பார்த்த அந்த FCW வண்டி கஸ்டமருக்கு அதாவது வண்டி ஓட்டக்கூடிய டிரைவருக்கு வார்னிங் மட்டும் தான் கொடுப்போம். அதாவது FCW ஒன்லி அலர்ட் த கஸ்டமர். அதுக்கு பின்னாடி நமக்கு வந்து இல்ல அது வந்து சர்டன் கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போய் வண்டி பொல்யூஷன் ஆக போகுது அப்படின்னு சொன்னா நம்ம முதல்ல இன்னொன்னு இருக்கு. அதுக்கு பேரு ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங். தட் மீன்ஸ் ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா வண்டி ஒரு இன்டிமெண்டட் ஸ்பீடுக்கு மேல போய் பொல்யூஷன் ஆக போகுதுன்னு சொன்னா இமிடியேட்டா பார்ஷியலா பிரேக் அப்ளை பண்ணி ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை பண்ணி வண்டியுடைய ஸ்பீடை குறைக்க பார்க்கும். இல்ல அதையும் மீறி வண்டி மோதிட்டு ஆகணும் பார்க்கணும் ஃபுல்லா ஆட்டோ பிரேக் அப்ளை பண்ணி வண்டியுடைய ஸ்பீடை குறைச்சு வண்டி நிப்பாட்ட பார்க்கணும். அதர்வைஸ் வண்டி மோதினாலும் அதோட இம்பாக்ட் ஆகக்கூடிய டேமேஜோட லெவலை மினிமைஸ் பண்ண பார்க்கணும். இன்னொரு ஃபீச்சர் பேரு ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங். இப்ப நம்ம 2 ஃபீச்சர் பார்த்தாச்சு. ஒன்னு ஃபார்வர்ட் பொசிஷன் வார்னிங், இன்னொன்னு ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங். மூணாவது இம்பார்ட்டன்டான ஒரு ஃபீச்சர் பார்த்தா லேண்ட் கீப் அசிஸ்ட். அதாவது இந்த வார்னிங் இந்த ஃபியூச்சருக்கு முக்கியமா நம்ம ஓட்டக்கூடிய ரோட்ல 2 பக்கமும் லேண்ட் மார்க்கிங் எல்லோ ஆர் ஒயிட் கலர் கிளியரா இருக்கணும், கிளியர் விஷன்ல இருக்கணும். அப்படி இருந்தா மாத்திரம் இது வந்து என்கேஜ் ஆகும். இதுல முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா இப்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கும் பொழுது டிரைவர் அவருடைய ஸ்டேரிங் மூமெண்ட்ல கையில இருந்து வண்டி ட்ரிப்ட் ஆகி லெப்ட் ஆர் ரைட் லேனை விட்டு வண்டி மூவ் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த வண்டி இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்டிவேட் ஆகி ஸ்டேரிங்க கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணி அதாவது டிரைவரே ஸ்டேரிங்க ஸ்டேர் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா இதே ஸ்டேர் பண்ணி வண்டியை சென்டர் ட்ராக் கொடுக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து லேண்ட் கீப் அசிஸ்ட். இதுல முக்கியமா கவனிக்கக்கூடியது ACCன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் க்ரூஸ் கண்ட்ரோல் பர்சன்டேஜ். இதுல வந்து நமக்கு வந்து அசோசியேட்டட் ஆகி மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யும். அடுத்து பார்க்கக்கூடியது நம்ம லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன். அதாவது இந்த லேண்ட் கீப் அசிஸ்ட்ல முதல்ல வந்து கஸ்டமருக்கு அவர் வந்து அந்த ட்ரிப்டிங் லேனை விட்டு மாறி போறாரு, வெளியில போறாரு, ஓவர் வீலிங் ஆறாரு அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வார்னிங் அவருக்கு வந்து எதுல போகும்னா நமக்கு ஆடியோவோ இல்ல வந்து ஒரு டிஸ்பிளேல வீடியோவா அவருக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல அவர் ரியாக்ட் பண்ணாத பொழுது நமக்கு என்ன செய்யணும் இந்த லேண்ட் கீப் அசிஸ்ட் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேரிங் பண்ணி கொண்டு வந்துடும். இதே சேம் ஃபங்க்ஷன் தான் இந்த லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன் இருக்கும். ஒரு கஸ்டமர் இல்லாத ஒரு டிரைவர் வண்டியை டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது வண்டி அவருடைய கண்ட்ரோலை மீறி போகும்பொழுது முதல்ல அவருக்கு வார்னிங் அலர்ட் ஆகும். அதுல அவர் ரியாக்ட் பண்ணாத பொழுது லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன் ஸ்டேரிங் அதுவாகவே ஸ்டேர் பண்ணி ட்ராக் சென்டர் அதாவது வண்டி ஓடக்கூடிய ட்ராக் சென்டா கொண்டு வந்துடும். இதுக்கு பேரு லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன். ரெண்டுமே சேம் லைக் தட். பட் LKA அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் 30 கிலோமீட்டருக்கு மேல போனா மட்டும்தான் LKA உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும். லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன் அப்படி இல்ல டிஃபால்ட்டாவே நீங்க ட்ராக் விட்டு வெளியில போகும்போது உங்களை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு இந்த 4 இந்த ஃபங்க்ஷன் பேரு லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன். சோ இந்த லேண்ட் கீப் அசிஸ்டன்ஸ் சரி லேர்ன் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன் சரி கம்பல்சரியா அது வேலை செய்யாத பட்சத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம் டிரைவர் கண்டிப்பா ஸ்டேரிங்ல கை வச்சிருக்கணும். அவர் ரொம்ப நேரமா ஸ்டேரிங் விட்டு கை எடுத்தாருன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் போகும். அதை விட்டு தாண்டி அவர் இருந்தாருன்னா இது வந்து டீஆக்டிவேட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கும்.
சோ இதை முக்கியமா பார்க்க வேண்டியது இண்டிகேட் போடாத சமயத்துல மட்டும்தான் இது வேலை செய்யும். ஒன்ஸ் நீங்க இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் ஆர் ரைட் வளைய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் எல்கேஏயும் பிளஸ் எல்டிபியும் வேலை செய்யாது. இது போல போர் வெதர் கண்டிஷன், மழை பெய்யும், ஹெவி ரெயின் டயத்துல, இல்லைன்னா மார்க்கிங் உடைய லெவல் சரியில்லாத போது, இல்லைன்னா ஷார்ப்பான கர்வ்ஸ், இந்த மாதிரி நேரங்கள்ல கண்டிப்பாக இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. சோ இந்த 4 ஃபங்க்ஷன் இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய அடாஸ் வரக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங், லேண்ட் கீப் அசிஸ்ட் அண்ட் லேண்ட் டிபார்ச்சர் ப்ரிவென்ஷன். இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆரைய நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். Until then, this is Samuel. Bye bye.